அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம மறுபடியும் ஒரு குளோபல் யூனிட் பே டெக்னிக்கல் செக்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். சிறிது பொறுமையாக இருக்கவும், டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால சிறு தாமதமாகிறது. சரி, என்னுடைய பேர் ஐடன் வார்ட். நான் உதவி திட்ட மேலாளர் குளோபல் யூனிட் பேக்கு. நான் த லைஃப் வித் த பிரதர்ஸ் ஆஃப் எவோரிச்ல வலையொலி இணை தொகுப்பாளரா இருக்கேன். எவோரிச்ல பங்குதாரர் திட்ட முகவரா இருக்கேன். அதுக்கப்புறம் நான் எவரெஸ்ட் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஏஜென்ட். அதுக்கப்புறம் ஜெனரல் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆஃப் பீஸ் அசோசியேஷன்ல ஒரு சங்க உறுப்பினரும் கூட. இதுக்கு முன்னாடி மார்ஷல் சாரும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே இப்ப நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. குளோபல் யூனிட் பேல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த வெபினார் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா மாறிக்கிட்டே இருக்கு ஒரு படியும். ஒரு தினசரி வாழ்க்கையில முற்றிலுமாக சுலபமா பயன்படுத்துற மாதிரி நம்ம இந்த வெரிஃபிகேஷன் அண்ட் குளோபல் யூனிட் பேவை மாத்திக்கிட்டு இருக்கோம். சரி, நம்மளுடைய ஸ்லைடுக்கு போவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒவ்வொரு படியாக இங்க நம்ம பண்ண போறோம். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குவிக் Q&A பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா சரியாக டைப் பண்ணி Q&A பாக்ஸ்ல கொடுக்கவும். சரி, ரெடியாக இருக்கீங்களா? சாருடைய வீடியோவும் ஆடியோவும் கேக்குதா அப்படின்னா சாட்ல 8 கொடுங்க. நம்பர் 8. அனைவருக்கும் நன்றி. www.gtinet.ch இதுதான் நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ். நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லிமிட்லெஸ் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பேஜ் இந்த மாதிரி வரும். அந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் அக்கவுண்ட் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணணும். நம்ம அடுத்த ஸ்லைட் போவோம். இந்த அப்ளிகேஷனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KYC know your customer அப்படின்றது மிகவும் முக்கியம். அப்போ ஒரு நபரை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க போறது இங்க கொடுக்கிற டீடைல்ஸ்ல தான். சரி, முதலாவது படியாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய முதல் படி. இரண்டாவது படி என்னன்னு பாத்தீங்கன்னா இமெயில். நீங்க இந்த இடத்துல மறக்காம எவோரிச்ல என்ன மெயில் ஐடி கொடுத்திருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை இங்க கொடுக்கணும். மூன்றாவது படியாக பாத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் செட் பண்றது. நீங்க இந்த பாஸ்வேர்ட் வச்சதுக்கு அப்புறம் இந்த மெயில் ஏன் எவோரிச்சோடது சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா உங்க பேக் ஆபீஸ்லயும் உங்க குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்டையும் சிங்க்ரனைஸ் பண்றதுக்காக. நீங்க அது பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. எவோரிச்ல என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் இங்க கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள், ஒரு நியூமரிக், ஒரு கேபிட்டல் லெட்டர் அப்படின்றது இருக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு 2 பாக்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது பாக்ஸ்ல அந்த டிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 18 வயதுக்கு மேற்பட்டவர் அப்படின்றத நீங்க தெரியப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ரோபோட் இல்ல அப்படின்றதுக்காக ஐ எம் நாட் a ரோபோட் அப்படின்ற பாக்ஸை நீங்க கிளிக் பண்றீங்க. இது நம்ம கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து நீங்க ஒரு ஒரு உண்மையான நபர், நீங்க ஒரு ஆத்தென்டிக்கான நபர் அப்படின்ற ப்ரூவ் பண்றதுக்காக தான் இது எல்லாமே கேட்கப்படுது. ஏன்னா ஒரு அக்கவுண்ட் ஒரு நபருக்கு தான் மட்டும். அதனால நீங்க 5வது ஸ்டெப் கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பண்ணதுமே உங்களுக்கு ஓபன் ஆகி வரும். நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து தெரிய வரும். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஒரு ப்ளூ பட்டன் பார்க்கலாம். கோ டு ப்ரொஃபைல் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன். எந்த இடத்துல நீங்க ஒரு ப்ளூ பட்டன் பார்த்தாலும் நீங்க அந்த இடத்துல வந்து பிரஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அர்த்தம். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இது சொல்லப்படுது. நம்மளுடைய சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஜியூபியோடைய சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா info@globalunitpay.ch அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து உங்களுக்கும் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் உள்ள மிகவும் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த மெயில் ஐடி. அது இது வந்து ஒரு நெசசரி ஸ்டெப் அப்படின்றது இல்ல மை ப்ரொஃபைல்ல இப்ப காட்டப்படுகிறது. ஆனால் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதும் நல்லதுதான். உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணப்படுகிற கரன்சி வந்து நீங்க செலக்ட் பண்றது. நான் வந்து USD அப்படின்றத செலக்ட் பண்ணிருக்கேன். சில நபர்கள் யூரோ செலக்ட் பண்ணலாம், சில நபர்கள் CHF செலக்ட் பண்ணலாம். அந்த இடத்துல நிறைய கரன்சிஸ் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்து கொடுக்கப்படும். நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப சுலபமா அக்சசபிளா இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா சரி, முதலாவது படியாக வெரிஃபை யுவர் இமெயில். இமெயில் அட்ரஸை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஒவ்வொரு ப்ளூ பட்டன் வரும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் கிளிக் பண்ணணும் அப்படின்றது. வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இமெயில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பப்படும். ஒரு மெயில். நீங்க கண்டிப்பா உங்க மெயில் அட்ரஸ்க்கு போய் நீங்க ஸ்பாம் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுங்க. அப்படி இல்லாத போது நீங்க இந்த இடத்துல ரீசெண்ட் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணலாம். நீங்க உங்களுடைய இமெயில பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு குளோபல் யூனிட் பே என்கிற வந்து மெயில் வந்திருக்கும். அதுல ஒரு ப்ளூ கலர் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்க் உங்களுக்கும் தனித்துவமாக அந்த லிங்க் வந்து அனுப்பப்பட்டிருக்கும். நீங்க அந்த லிங்கை ஒண்ணு கிளிக் பண்ணுங்க, இல்ல நீங்க அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை காப்பி பண்ணி உங்க பிரவுசர்ல போய் பேஸ்ட் பண்ணுங்க.
அது பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இமெயில் வெரிஃபை ஆயிடும். சரி, இமெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய போன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கிறது. அந்த ப்ளூ பட்டன் வெரிஃபை யுவர் போன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். நீங்க மறக்காம உங்களுடைய கண்ட்ரி கோட் என்னவோ அதை நீங்க கொடுக்கணும். இப்ப நான் ஆஸ்திரேலியா அப்படின்னா +61, இந்தியா அப்படின்னா +91. உங்களுடைய நம்பருக்கு முன்னாடி நீங்க 0 அப்படின்றது சில எடுத்து கொடுத்திருப்பீங்க. ஆனா அது கொடுக்காம உங்களுடைய நாட்டுடைய கோடு என்னவோ அதை நீங்க கொடுங்க. அதை கொடுத்துட்டு உங்களுடைய போன் நம்பரை அங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை அப்படின்றத கொடுங்க. நீங்க வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்பப்படும். இந்த இமெயில்ல உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய போன் நம்பர் இங்க ஆட் செய்யப்பட்டது அப்படின்ற விவரம் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க இந்த இடத்துல ரீசெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்க ஸ்பேம், உங்க இன்பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நம்பர் வந்து கரெக்டா வந்து ஆட் ஆயிடும். உங்களுக்குன்னு கொடுத்திருக்க ஐபி அட்ரஸ், டிவைஸ் நேம் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து ரொம்ப அற்புதமானது. எவ்வளவு டெடிகேட்டடா அவங்க வந்து எல்லா வெரிஃபிகேஷனுமே வந்து ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினோட செய்யறாங்க அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது. நம்ம 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். இது 2ம் வந்து சுலபமானது. 3வதா பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன். அதுல சப்மிட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உங்க ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் உங்க வெப்கேம் இது எல்லாம் தெளிவாக வேலை செய்யுதா அப்படின்றத பாருங்க. அதே நேரத்துல உங்க வெப்கேம் வந்து கிளியரா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது பாப்அப் ஆகும். யுவர் வெப்கேம் இஸ் ஒர்க்கிங், யூ ஹேவ் அ வேலிட் டாக்குமெண்ட் வித் யூ அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த படியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நொடிகள் கொடுக்கப்படும் உங்களுடைய வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு. முதல்ல வந்து கேமராவை நேரா ஒரு 3 நொடிகள் பாருங்க. அதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு 3 நொடிகள் பாருங்க. அதுக்கப்புறம் இடது பக்கம் ஒரு 3 நொடிகள். உங்களுடைய முகத்துல இருக்கிற எல்லாமே வந்து அந்த இடத்துல வீடியோல ரெக்கார்ட் ஆயிடும். சரி, அந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து தானாக அதுவாகவே வந்து ஸ்டாப் ஆயிடும். மறந்துடக்கூடாது. கேமராவை நேரா பார்க்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக வலது பக்கம், மெதுவாக இடது பக்கம், அதுக்கப்புறம் நேரா வந்து கேமரா பார்க்கணும். இது வந்து அந்த கொடுத்திருக்கிற நொடிகளுக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்றத பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஐடென்டிட்டி செக், உங்களுடைய என்ன டாக்குமெண்ட் கையில வச்சிருக்கீங்களோ அதனுடைய செக்கிங் பண்றதுக்கு. சில பேர் ஐடென்டிட்டி கார்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க. உங்களுடைய கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி என்ன ஐடென்டிட்டி கார்டு வந்து கேட்கப்படுதோ அதை நீங்க சப்மிட் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய கண்ட்ரி அந்த டாக்குமெண்ட், நீங்க எந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க, எந்த கண்ட்ரியோ அந்த இடத்துல அந்த கண்ட்ரிய வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றது மிகவும் பொருந்திய ஆப்ஷன். உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியால வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிரைமரி ஐடென்டிட்டி கார்டா வச்சிருக்காங்க. உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது இங்க முக்கியம்.
அதனால ஆஸ்திரேலியால டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் அப்படின்றத கொடுக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கன்ஃபார்ம் மை ஐடென்டிட்டி அப்படின்ற நீல பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி, இந்த இடத்துல உங்களுக்கு 2 வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வெப்கேம் வந்து ஒருவேளை கிளியரா இல்ல அப்படின்னு நினைக்கிற நபர்கள் டேக் அ போட்டோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்காம நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்டை தெளிவாக போட்டோ எடுத்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் அப்லோட் போட்டோ அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்லோட் பண்ணலாம். இதுவே உங்களுடைய வெப்கேம் தெளிவா இருந்தது அப்படின்னா டேக் அ போட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெப்கேம் முன்னாடி கொண்டு போய் கரெக்டாக பிளர்டா இல்லாம ஷேக் ஆகாம இமேஜ் வந்து கிளியரா டேக் அ போட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய போட்டோ வந்து தெளிவா இருக்கும் போதுதான் நீங்க சரியான நபர் குளோபல் யூனிட் பேக்கு, நீங்க ஒரு லெஜிட்டிமேட்டான பர்சன் குளோபல் யூனிட் பேக்கு அப்படின்றது தெரிய வரும். அதனால இந்த தகவல் எல்லாம் சரியாக நீங்க அந்த இடத்துல கொடுக்கணும். சரி, உங்களுக்கு அப்லோட் போட்டோ மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த அப்லோட் போட்டோல வந்து இன்னும் வந்து தெளிவாக நீங்க கொடுக்கறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். டேக் அ போட்டோ கொடுக்காம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் யுவர் ஐடி ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். சரி, இது நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றது வரும். அடுத்த ஸ்டெப் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய டீடைல் என்ன கொடுத்திருக்கீங்க அப்படின்றது இந்த இடத்துல காட்டப்படும். எவ்வளவு தெளிவாக இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல தெளிவா இருந்தது அப்படின்னா குளோபல் யூனிட் பே நபர்களுக்கும் அது தெளிவாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்க தெளிவா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் ரீ அப்லோட் போட்டோ கொடுங்க. ஒரு நபருக்கு படிக்கக்கூடிய மாதிரி அந்த குவாலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் சப்மிட் ஃபார் ஃபைனல் அப்ரூவல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சரி, நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஐடில இருந்ததோ அதை தான் இங்க நம்ம பர்சனல் டீடைல்ஸ்ல கொடுக்க போகிறோம். முதலாவதா நீங்க மிஸ்டரா மிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் அப்படிக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு மந்த் டேட் இயர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த வழியில கொடுங்க. இல்ல வருடங்கள் முன்னாடி மாதங்கள் நடுவுல தேதி அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபார்மேட்ல கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கிவன் நேம்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர்நேம் அப்படின்றத கொடுங்க. மறந்துடாதீங்க, உங்க ஐடியில என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் கொடுக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் உங்க டாக்குமெண்ட்ல இருந்தது அப்படின்னா அதை நீங்க கிவன் நேம்ல ஃபர்ஸ்ட் நேம்லயே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய குடியுரிமை சிட்டிசன்ஷிப் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் எக்ஸ்பிரேஷன் டேட் எழுதணும். பாஸ்போர்ட் அப்படி நீங்க கொடுக்கும்போது எந்த ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட் கொடுத்தாலும் ஒரு மினிமம் வந்து 6 மாதத்துக்காவது குறையாம அதனுடைய எக்ஸ்பிரேஷன் டேட் இருக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு மேல இருக்கணும் எக்ஸ்பிரேஷன் டேட். அது இருந்தா நீங்க அதை சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. சரி, அடுத்த ஸ்லைட்ல ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்ல நீங்க கொடுக்கப்பட்டிருக்க அட்ரஸ் தெளிவாக கொடுக்கவும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி, உங்களுடைய ஜிப் கோட் ஆர் போஸ்ட் கோட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த நாட்டுல வாழ்றீங்களோ அதனுடைய நாட்டுடைய பேர், கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ். அது நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கலாம்.
அந்த கிரே பட்டன் வந்து ப்ளூ ஆக மாறிடும். அதை நீங்க நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ண முடியும். சரி, உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் முடியப்பட்டது. அதோட முதலாவது இமெயிலுக்கும் போன் வெரிஃபிகேஷனுக்கும் அந்த இடத்துல வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க அப்லோட் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேஒய்சி டீம் வந்து வெரிஃபை பண்ணப்படும். ப்ராசஸிங் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஒய்சி பீப்புள்ஸ் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை பாக்குறாங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற என்னன்னு பாத்தீங்கன்னா சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத கொடுக்கணும். சரி, அந்த ப்ளூ பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாப்பீங்க. இந்த இடத்துல உங்களை பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரியே உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய கடைசி பேர் லாஸ்ட் நேம் உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி எழுதணும். உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பேருக்கு இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபார்மர் நேம்ஸ் இருந்தது, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பேர்கள் இருந்திருந்தது அப்படின்னா அந்த பேரையும் வந்து அந்த இடத்துல நோட் பண்ணுங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்ல வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம்ல உங்களுடைய தந்தை பேர் இருந்ததுன்னா தந்தை பேர் கொடுப்பீங்க. ஒருவேளை உங்க கணவர் பேரை வந்து வேற டாக்குமெண்ட்ல மாத்திட்டு பாஸ்போர்ட்ல மாத்தவில்லை என்றால் நீங்க பாஸ்போர்ட்ல என்ன பேர் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதுதான் கொடுக்க வேண்டும். அதற்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பர்சனல் ஐடென்டிபிகேஷன் நம்பர் அப்படின்றது உங்களுடைய ஐடியில என்ன நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நம்பரை தான் இங்க கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி கார்டுல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தேதி அண்ட் பிறந்த இடம், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க ஃபார்மேட், வருடம், மாதம், தேதி அப்படின்ற ஃபார்மேட்ல இங்க என்டர் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி அண்ட் கண்ட்ரி. இது மிகவும் வந்து சுலபமான பாதை. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா சரி, உங்களுக்கு நீங்க ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் என்ன கொடுக்க போறீங்களோ அதனுடைய அட்ரஸ இங்க நீங்க கொடுக்கணும். உங்களுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இல்ல ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில் இல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நீங்க ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அதனுடைய அட்ரஸ் இங்க நீங்க கொடுக்கணும். அட்ரஸ் கொடுங்க, சிட்டி கொடுங்க, கண்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்டல் ஆர் ஜிப் கோடு என்று அழைக்கப்படும் உங்களுடைய கோடு கொடுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் மெயில் அட்ரஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய அல்டர்னேட்டிவ் மெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துருங்க. இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்ப வந்து நீங்க பிரைமரி கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நீங்க கண்ட்ரி என்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இப்ப பாஸ்போர்ட் என்ன வந்து நீங்க ஐடி கொடுத்திருக்கீங்களோ அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த கண்ட்ரிஸ்ல என்ன வந்து இருக்கோ அதுதான் நீங்க இதுல மென்ஷன் பண்ணணும்.
அதாவது டாக்குமெண்ட் நம்பர். இப்ப வந்து சிட்டிசன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்ட்ரியில இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன டாக்குமெண்ட் நம்பர் வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை இங்க டைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து இதுல மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எப்படி வந்து உங்களை கான்டாக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரி கோட், ஏரியா கோட் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கோட் இருக்கும், அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஜிட்ஸ் வந்து சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்லயும் நீங்க அதே மாதிரி தான் கண்ட்ரி கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். இப்ப வந்து இமெயில் கொடுக்கும் பொழுது நீங்க எக்ஸாக்டா என்ன இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து இது உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உண்டான இமெயில், என்னென்ன மெசேஜஸ் வரும் எல்லாமே இதுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன் அல்லது வந்து நீங்க அந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சனுடைய உறவினரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதோட ஒரு அப்ரிவியேஷன் தான் பிஇபி அப்படிங்கிறது. இப்போ எதற்காக இந்த மாதிரி அரசியல் சார்ந்த ஒரு நபரா அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொன்னா, நேம் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல சிமிலரா இருக்கு. அப்ப வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு நபர் வந்து உள்ளே வந்து மணி லாண்டரிங் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நாங்க இதை கேட்கிறோம். குளோபல் யூனிட் பேல இந்த மாதிரி ரெகுலேட் ஆகியிருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் வந்து ஸ்விஸ் ரெகுலேஷன்ஸ் படி இருக்கிறதுனால ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய மக்கள் வந்து பெயர் ஒரே மாதிரி, ஒரு ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் வந்து வேற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து ஒரு கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக அடிஷனல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்க ஒரு கிரிமினல் பர்சனா இல்ல அப்படின்னு சொன்னா, எதற்காகன்னு சொன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பான என்விரான்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா ஸ்விஸ் ரெகுலேஷன்ஸ்ல இப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்கு. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எஸ் கொடுங்க. அப்படி இல்ல பொலிட்டிக்கலி வந்து எக்ஸ்போஸ்டு பர்சன் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமாக நோ கொடுக்கலாம். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியான இன்ஃபர்மேஷன் தான் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அத செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நம்ம பாதி ஃபார்ம் வந்து முடித்து விட்டோம். இன்னுமே பாதி இருக்கு. இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு கிளியராக புரிந்தது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சாட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க எஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பிளஸ் கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா பிளஸ் கூட நீங்க கொடுக்கலாம். நன்றி. இப்போ நம்ம தொடரலாம். இது வந்து டாக்ஸேஷன் படி டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பரை வந்து நம்ம குறிப்பிட வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் செலுத்துகிறோமா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே ஒரு நல்ல வெரிஃபிகேஷனுக்காக நம்ம இந்த டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் ப்ரொவைட் பண்றோம். இப்ப வந்து ஒரு யூஎஸ் சிட்டிசனா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்காரு, அவர் வந்து பிரசன்ஸ் டெஸ்ட்ல இந்த யூஎஸ் சிட்டிசன் வந்து இப்போ இருந்தாருன்னு சொன்னா அவர் எந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் கொடுக்கணும், இல்லைன்னா வேற வேற கண்ட்ரீஸ்ல என்னென்ன ஐடென்டிபிகேஷன் கொடுக்கணுமோ டாக்ஸ் நம்பர் அதை வந்து சப்மிட் பண்ணணும். இப்ப வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் இல்ல அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான காரணத்தை கூட நீங்க ஸ்பெசிஃபை பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு.
அது நம்பர் 2 அப்படின்னு போட்டிருக்கிற அந்த பாக்ஸ்ல எதுக்காக உங்களுக்கு இந்த டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னா கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து அவர் வந்து யூஎஸ் சிட்டிசனா அல்லது யூஎஸ் ரெசிடென்டா இருக்காரா, கிரீன் கார்டு ஹோல்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அடுத்தது வந்து யூஎஸ்ல பிறந்திருக்கிறார், ஆனால் அவர் வந்து இப்ப வந்து யூஎஸ்ல ரெசிடென்டா இல்ல. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர் வைத்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் அவர் சப்மிட் பண்ணலாம். அதை வந்து செக் பண்ணிட்டு அவர் அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். இப்ப வந்து உதாரணத்திற்கு டாக்ஸ் பர்பஸ்க்காக அவர் வந்து யூஎஸ் சிட்டிசன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை கூட அவர் டிக் பண்ணிக்கலாம். அதாவது தேர்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னுமே ஒரு அதிகமான தகவல்கள். இது வந்து எப்படி சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் நமக்கு வருகிறது, அது எங்க செல்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி வருது நமக்கு இந்த ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்ப வந்து ஒரு வருமானம் பெறக்கூடியவர் மாத வருமானம் பெறுகிறார், அதாவது அவர் வந்து எம்ப்ளாய்டா இருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு எந்த மாதிரி ஆக்குபேஷன், இப்ப வருமானம் வருதுன்னா எந்த ஆக்குபேஷன்ல இருந்து வருதுன்னு சொன்னா எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சைமல்டேனியஸா நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணா இதை செலக்ட் பண்ணணும், ஒன்னோட ஒண்ணு டிபெண்டா இருக்கு. இப்ப இரண்டாவது, நீங்க வந்து ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரிஜினேட்டர், ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவா இருந்தாலும் சரி. அப்ப ரைட் சைடு என்ன ஆக்குபேஷன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு வரும். ஸோ நீங்க லெஃப்ட்ல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ரைட்ல வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத கண்டிப்பா செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த தகவல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆகையால் வந்து இன்னுமே அதிகமான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு வருங்காலத்தில் வந்து வேற டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஏன்னா இப்பவே நீங்க எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா. அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இது வந்து இது சிமிலர் திங் தான். என்னன்னு சொன்னா என்ன காரணத்திற்காக நீங்க குளோபல் யூனிட் பேல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப வந்து பேசிக்கா பிரைமரி இன்ஃபர்மேஷன் நீங்க செலக்ட் பண்றது வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ரெண்டையுமே டிக் பண்ணுங்க. ஏன்னா இது மல்டிபிள் செக் பாக்ஸ் ஆப்ஷன், அதனால நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷனை டிக் பண்ண முடியும். அதனால ஒன்னு டிக் பண்ணிட்டு நிறுத்தாம இதையும் சேர்த்து நீங்க டிக் பண்ணிக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே ப்ளீஸ் ஸ்பெசிஃபை பர்பஸ் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை திரும்பியும் டைப் பண்ணலாம், இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி இங்க டைப் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ் வித் அதர் பேங்க்ஸ். இப்ப வந்து நீங்க டாப்பிங் அப் மேலும் வேற எந்த ஒரு காரணத்திற்காகவும் வந்து பேங்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பேங்க் நீங்க எங்க டிரான்சாக்ஷன்ஸ் வைத்திருக்கிறீர்களோ அந்த பேங்க் வந்து எங்க லொகேட் ஆகி இருக்கோ அந்த விவரங்களை நீங்கள் சமர்ப்பிக்கவும். உங்கள் வங்கியின் பெயர், வங்கி அமைந்துள்ள இடம். மேலும் இப்போ ஒரு பேங்க்கு மேல டிரான்சாக்ஷன் இருக்குன்னா நீங்க அடிஷனலா அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்ப வந்து எந்தெந்த நாடுகளில் இருந்து நமக்கு ஃபண்ட் ரிசீவ் பண்றோம். சுவிட்சர்லாந்துல இருந்து சென்ட் பண்ணலாம், யூரோப்பியன் யூனியன்ஸ்ல இருந்து சென்ட் பண்ணலாம், ஆஸ்திரேலியால இருந்து சென்ட் பண்ணலாம்.
அதர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த சுவிட்சர்லாந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இல்லைன்னு சொன்னா அதர் டிக் பண்ணி நீங்க எந்த கண்ட்ரில வசிக்கிறீர்களோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 2, கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்க டாப்பிங் அப் பண்றீங்க. மேலும் இப்ப குளோபல் யூனிட் பேல இருந்து எங்க வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ சுவிட்சர்லாண்டா அல்லது யூரோப்பியன் யூனியனா இல்ல அதர் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். சோ இது வந்து ஒரு பண பரிமாற்றத்துக்கு உண்டான ஆதாரங்கள் கேட்டிருக்காங்க, அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்புறம் இந்த சர்வீஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது எந்த மாதிரி ஒரு பிளானை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். அப்போ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து இப்ப குளோபல் யூனிட் பே யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்ப வந்து ட்ராக்ல வந்து எல்லா மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பேமெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மணி அக்கவுண்ட் நீங்க என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த சர்வீஸை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மணி டிரான்ஸ்ஃபர்ஸ், மேலும் கரன்சி எக்ஸ்சேஞ்சா இல்லது பேமெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மணி அக்கவுண்டா அப்படின்னு சொல்லி. இது வந்து அடுத்தது மந்த்லி டர்ன் ஓவர் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது இது மந்த்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. 1001 to 5000 யூரோஸ்னு இருக்கு. 5001ல இருந்து 10,000 யூரோஸ்க்குள்ள நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்க இன்னுமே அதிகமான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மோட்ல நிறைய வருமானம், நிறைய டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க வந்து அடிஷ்னலா ப்ரொவைட் பண்ணணும். வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்டா கூட நீங்க சப்மிட் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபாசிட், உங்களுடைய அக்கவுண்ட் வந்து 15,000 யூரோவை விட எக்ஸீட் ஆகுமா, அதிகமான அளவில் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னு சொன்னா எஸ் செலக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணணும். அது வந்து பேஸ்ட் அப்பான் தி ஆக்குபேஷன், நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்றீங்களோ இல்ல உங்க வருமானம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து இது செலக்ட் பண்ணணும். ஆகையால் எல்லாமே வந்து இன்டகிரேட் ஆயிருக்கு, எல்லா கொஸ்டின்ஸும் ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு இருக்கு. அதனால நீங்க கவனமா என்டர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. இப்போ எதுக்காக இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு கருப்பு பணம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற சொல்றதுக்கு உண்டான அவசியமும் அதுதான். அந்த காரணத்தினாலதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க. எப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு லீகலி வந்து அப்ரூவல் ஆன மணி தானா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆகையால் வந்து நீங்க எவ்வளவு இல்லைன்னா என்ன அதர்ஸ்ல கூட நீங்க இண்டிகேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து தேர்வுகள் நிறைய சாய்ஸஸ் இருக்கு, மேலும் மென்ஷன் பண்றதுக்கு உண்டான காலமும் கொடுத்துருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க என்டர் பண்ணலாம் ப்ராப்பரா. சரி, இப்ப வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க சாட்ல வந்து கொடுக்கலாம். +2 கொடுங்க. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். இப்ப வந்து எல்லாரும் 2 கொடுத்துட்டு இருக்கீங்க, மிகவும் நன்றி எல்லா ரூம்ஸ்லயும். இப்ப வந்து
இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணதும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க இன்னொரு கேள்வி கூட கேக்குறாங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாவற்றையும் வந்து கையாள்வது யார்? நீங்க வந்து ஃபில் அப் பண்ணது நீங்க தானா? இல்ல வந்து வேற யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அப்படி நீங்க வந்து சரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தான் ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எஸ் கொடுக்கணும். அப்படி இல்ல கவர்மெண்ட் அக்செப்டட் லீகல் ஹையர்ஸ் வேற யாராவது உங்களுடைய மகன் அல்லது மகள் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி லீகல் ஹையர்ஸ் யாராவது உங்களுக்காக வந்து ஃபில்அப் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அதாவது ஒரு உங்களால கையாள முடியாத ஒரு பட்சத்தில் வேற யாராவது உங்கள் உறவினர் ரத்த சம்பந்தப்பட்டவர் பிளட் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னு சொன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க தான் சொன்னா எஸ் டிக் பண்ணுங்க. அடுத்தது இப்ப வந்து ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தாலும் சரி நீங்க வந்து உண்மையா அதை ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்க கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னா அது நீங்க தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு கொஸ்டின் தான். இப்ப வந்து இந்த கொஸ்டின் வந்து அடுத்த கேள்வியிலையும் தொடர்கிறது. இப்போ டாக்ஸ் பர்பஸ் மேலும் எல்லா கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் படி நான் சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரிதான் அப்படின்னு சொல்லி கரெக்ட்னு சொல்லி இன்னுமே கன்ஃபார்ம் பண்றீங்க. ஃபர்தரா வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்காம விட்டுட்டேனான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லாமே வந்து லீகலா ப்ராப்பரா கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதை செக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்க வேலை இன்னும் முடியல, இன்னுமே கண்டினியூ ஆக போகுது. இப்ப வந்து முடிச்சிட்டீங்க, சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்லைட நீங்க கவனிக்கணும். இப்ப வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோட். நீங்க வந்து கவனிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்த உடனே ரிக்வெஸ்ட் கோட் வியா இமெயில் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். அப்ப கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு மெயிலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் மெயிலுக்கு. அதை கூட வந்து நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மென்ஷன் பண்ணிருக்கோம் உங்களுக்காக. இப்ப வந்து வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் உங்க மெயிலுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 6 டிஜிட்ஸை காப்பி பண்ணி அந்த காலம்ல பேஸ்ட் பண்ணணும். ஹைலைட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் ஏ. அந்த 6 டிஜிட்ஸ்ல மட்டும் ஸ்பேஸ்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணக்கூடாது. இந்த வெரிஃபிகேஷன் கோட்ல பேஸ்ட் பண்ணதும் திரும்பியும் ரிக்வெஸ்ட் கோட் வயா இமெயில் கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு டிஜிட். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த சப்மிட் பண்ணப்புறம் தான் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் முடியுது. அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்ப வந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. எல்லாமே ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ப்ராசஸிங்னா இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது, இப்பதான் சப்மிட் பண்ணிருக்கீங்க. ஸோ இட் வில் டேக் டைம். அடுத்தது வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் நம்ம சப்மிட் பண்ண வேண்டும். இப்ப எல்லாமே வந்து செயலாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ப்ராசஸிங்ல வரும். அடுத்தது சப்மிட் ஃபைல்ஸ் நம்ம கொடுக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா,
இப்போ நான் வந்து எப்பயுமே என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற அட்ரஸ் வந்து நீங்க இதுல சப்மிட் பண்ணணும். இதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது யூட்டிலிட்டி பில் இருக்கலாம், அதுல வந்து உங்க பேர் இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, டெலிபோன், கேஸ், வாட்டர் பில், எந்த ஒரு நம்ம கன்சியூம் பண்றோம் இல்லையா அந்த யூட்டிலிட்டி பில். ஏன்னா அது வந்து ஃப்ரீக்வெண்டா நமக்கு வந்துட்டே இருக்கும். 2 மாதத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறைன்னு வரும். ஆனா நீங்க வந்து அந்த யூட்டிலிட்டி பில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரீசன்ட் யூட்டிலிட்டி பில்லா இருக்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு யூட்டிலிட்டி பில்லா இருக்கக்கூடாது. மேலும் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இல்லைன்னா பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா ஒரிஜினல் பிடிஎஃப் அல்லது நீங்க வந்து கரெக்டான ஒரு ப்ரூஃபா இருக்கணும். சரியான ஒரு டாக்குமெண்டா சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல கொடுக்குற டாக்குமெண்ட்ஸா இருக்கணும். ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கக்கூடாது. அதாவது இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, முன்னாடி வந்து 2 months மென்ஷன் பண்ணிருந்தோம். இப்ப 3 months இந்த கேஒய்சி வெரிஃபை பண்றதுக்கு உண்டான முழு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க இந்த அட்ரஸ் வந்து சரியாக சப்மிட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்க வந்து இத கவனம் இல்லாம ரொம்ப அதிக கவனம் எடுத்துக்காம இந்த அட்ரஸ வந்து சரியா அந்த 3 months குள்ள இருக்கான்னு செக் பண்ணாம கொடுத்தீங்கன்னு சொன்னா திரும்பவும் வந்து நீங்க அடிஷனல் ஒர்க் ரீவொர்க் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, நீங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா 3 months குள்ள இது வழங்கப்பட்டதா அப்படிங்கறத வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. 2வது விஷயம் வந்து அந்த டாக்குமெண்ட் என்ன சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அதோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இது 2 விஷயம் மட்டும் சரியா செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா போதுமானது. இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கலாம், இல்லைன்னா ஒரிஜினல் பிடிஎஃப்ல இருக்கலாம். 10 MB வந்து அது எக்ஸீட் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்கிரீன்ஷாட்டா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு 10 ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் சைஸ் அப்ளிகேஷன்ல ஒரு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த சைஸ் தான் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும். இதுக்கு மேல வந்து பண்றப்போ அது சரியா அப்லோட் ஆகாது. இது வந்து தேவையில்லாத ஒரு நேரம் நீடிப்பு, மேலும் வந்து உங்களுடைய எனர்ஜியும் ரொம்ப செலவாகுது. சரி, இப்போ உங்களுக்கு மிக தெளிவாக புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், இத சரியா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா சப்மிட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. ஆசம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். கைஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஆசம். இப்ப வந்து क्वेश्चन and answer இருந்தா நீங்க வந்து Q&A பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறோம். இப்ப வந்து என்னுடைய நேம் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. என்னுடைய ஜிஓபி அக்கவுண்ட்ல நான் இருக்கேன். அதே மாதிரி உங்களோட ஜிஓபி அக்கவுண்ட்ல போனா உங்களுக்கு ஐடி அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அது வந்து ஒரு ஆல்பா நியூமரிக் கோடாக இருக்கும். நம்பர்ஸ் அப்புறம் வந்து ஆல்பபெட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை வந்து காப்பி பண்ணி பத்திரமா ஒரு இடத்துல வந்து குறித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஃபர்தரா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தது, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த ஐடியை நீங்க மென்ஷன் பண்ணி சப்போர்ட் கிட்ட கேட்கலாம். அப்புறம் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நீங்க ரெஃபரல் ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல் யூனிட் பேயோட யூசர் ஐடி இதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கரஸ்பாண்டன்ஸா இருந்தாலும் நம்ம லாகின் நேம் கேட்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூசர் ஐடி கேட்பாங்க. அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஃபர்தரா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ பேக் ஆஃபீஸ்ல இருந்து வித்ட்ரா ஃபண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது
இப்ப வந்து ரிக்குவயர்மெண்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் இந்த யூசர் ஐடி. எவோரிச் அக்கவுண்ட்ல இருந்து குளோபல் யூனிட் பே லிங்க்கு அக்கவுண்ட் ரெண்டுமே வந்து சின்க்ரனைஸ் ஆகி இன்டகிரேட் ஆகிறப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப எவோரிச் பேக் ஆபீஸ்ல வந்து எந்த ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஐடன் வாட் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதனால இதை நீங்க பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். கைஸ், நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டோம். மேலும் வந்து சப்மிட்டும் பண்ணியாச்சு. இப்ப வந்து எல்லா வெபினார்ஸ் நம்ம பண்றது, டெக்னிக்கல் செஷன், மேலும் ப்ரமோஷன் எல்லாமே வந்து ரெக்கார்டட் செஷனாக இருக்கும். யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீ உங்க நண்பர்கள் இல்லைன்னா உங்க டீம்ல யாராவது மிஸ் பண்ணிட்டா கூட இந்த யூடியூப் வந்து நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம். இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க. பிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து எப்ப ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க எப்ப வந்து ரெடி ஆகும், எப்ப கார்டு ரெடி ஆகும்னு சொல்லி என்கிட்டயும் சரி மார்ஷல்ட்டையும் சரி கேக்குறீங்க கண்டினியூவஸா. உங்களுடைய ஆர்வத்திற்கு நன்றி. டம்மி கார்டு வந்து இப்போ சென்ட் பண்ணிருக்கோம் சில பார்ட்னர்ஸ்க்கு. ஏன்னா நம்ம எதையுமே வந்து டைரக்டா அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நாங்க வந்து ஒரிஜினல் கார்ட்ஸ் அனுப்புவோம். ஏன்னா அப்ப ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னா ரிசால்வ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான தீர்வுகள் செய்துவிட்டு நாங்க வந்து கார்டு அனுப்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஆகையால் டம்மி கார்ட்ஸ் வந்து இப்ப ரிசீவ் பண்ணிருக்காங்க சில பார்ட்னர்ஸ். இப்போ இந்த ஒரு கேள்விக்கு உண்டான பதில் நான் சொல்லிவிட்டேன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन ஆக்சுவலா மார்ஷலுக்கு கேட்க வேண்டிய क्वेश्चन. गाइस, நீங்க வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க. அந்த क्वेश्चन என்னன்னு சொல்லி ஐடன் வார்ட் இன்னும் சொல்லல. பட் அந்த क्वेश्चन வந்து மார்ஷலுக்கு உண்டான क्वेश्चन சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து புதிய வாலெட் வித் USDC இது ரெடியா இருக்கா செயலாக்கத்திற்கு அப்படிங்கிற கேள்விக்கு தான் அவர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப வந்து மேலும் அவருடைய மெயில் ஐடி வந்து இங்க சென்ட் பண்றோம், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ஒரு கார்டுக்கு வந்து 3D செக்யூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆஃப் பண்ண முடியுமா, அத கார்டு மூலியமா பயன்படுத்தி பண்ண முடியுமா அப்படின்றது கேக்குறாரு. இந்த கேள்வி வந்து மார்ஷல் சார் மற்றும் வேலண்டைன் சார் அதற்கான பதில் கொடுக்க முடியும். என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இமெயில் ஐடியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும்.
இட்டாலியன் சாட்ல ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு இப்ப ஜெர்மன்ல இருந்து ஒரு பேங்க் டிரான்ஸ்பர் எனக்கு வந்திருக்கு, எனக்கு இன்னும் வரல. அப்படின்னா இட்டாலியன் ஐபிஎம் நம்பர் மட்டும் பயன்படுத்தி தான் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஜெர்மன்ல வந்து அவங்களுடைய பேங்க்ல வந்து ஆத்தரைசேஷன் வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்றத வந்து கேட்கணும். ஏன்னா குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் போடணும் அப்படின்றதுக்கான பெர்மிஷன் ரைட்ஸ் வந்து அவங்க பேங்க்ல போய் நம்ம சொல்லணும். சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் இது கிடையாது அப்படின்றது போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஜெர்மன் பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களோட நேரடி தொடர்பு கொள்ளுங்க அந்த நபரை. அவங்க வந்து குளோபல் யூனிட் பேக்கு வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி ஜெர்மன் பேங்க்குக்கு சொல்ல சொல்லுங்க. இந்த பதில் உங்களுக்கு பொருந்திருக்கும் அப்படின்றது நம்புறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும். என்னுடைய டிரான்ஸ்லேஷன் இட்டாலியன் ரூமுக்கு கேட்கப்பட்டு அதற்கப்புறம் பதில் வந்தால் உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும் ஐடன் சார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த இட்டாலியன் நபர் வந்து அமைதியாக இருக்கிறார். எப்படி குளோபல் யூனிட் பேவை பயன்படுத்தி நம்ம யூனிடெக்ஸ்ல பே பண்றது அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. இப்ப பிட்காயின் வந்து பை பண்ணி அதை யூனிடெக்ஸுக்கு அனுப்ப முடியும். இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில நடக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு பேரிங் வந்து ஏற்படுத்தப்பட போறாங்க. அத பத்தி வந்து மார்ஷல் சார் வந்து உங்களுக்கு இன்னும் விளக்கமா கொடுப்பாரு. அவருக்கு அவர் வந்து அதுல ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாரு. தமிழ் ரூம்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. குளோபல் யூனிட் பேல இப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எந்த சார்ஜஸும் இல்ல. எதிர்காலத்துல வந்து சார்ஜஸ் வந்து போடப்படுமா அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. இல்ல, இது முற்றிலுமாக ஃப்ரீ ஆஃப் சார்ஜா தான் இருக்கும். ஐபேன் ஓபன் பண்ணும்போது நீங்க இருக்கிற கண்ட்ரியை பத்தி பொறுத்தவரை அதுக்கு வந்து சார்ஜ் வந்து கொடுக்கப்படும். குளோபல் யூனிட் பேல இருக்காது. ஏன்னா எவரேஜ்ல இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் வெல்த் நிறைய இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசிக் அக்கௌண்ட் சார்ஜ் வந்து இருக்காது கண்டிப்பாக. டாப் அப், எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது சரியாக இருக்காது அப்படின்றத நாங்க நம்புறோம். சரி, பேசிக் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு சார்ஜஸ் இருக்காது, இப்பயும் இருக்காது, எதிர்காலத்திலையும் இருக்காது என்று கூறப்படுது. ரஷ்யன் சாட்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்காங்க. நான்கு மாதம் ஆகிவிட்டது, எனக்கு இன்னும் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் வந்து நடக்கப்படவில்லை அப்படின்றது கேட்க சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட்டுக்கு போய் உங்களுடைய தனித்துவமான யூசர் ஐடிய எடுங்க. அதை எடுத்து உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்க சப்போர்ட்டுக்கு மெயில் பண்ணுங்க. ஃபார்மேட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து சரி செய்யப்படும். இல்ல அப்படின்னா
வேற விதமான தவறுகள் ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பார்க்கப்படும். அதை பார்த்து அதுபடி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன பண்ணணும் அப்படின்றது. லாம்சல் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்காரு. ஏன் சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஐபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆஃப் ஷோர் அக்கௌண்டா இருக்கிறதுனால டிரான்ஸ்பர் சார்ஜ் அதிகமா இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காரு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு தடவை இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றீங்க. ஐபேன் கண்ட்ரி, ஐபேன் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக ஃபாரின் அக்கௌண்ட் அப்படின்றனால சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ரஷ்யன் சாட்ல குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட்ல, அதாவது அக்கவுண்ட்குள்ள என்ன இருக்கு பண்றது, என்ன பண்றது அப்படின்றது சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அக்கவுண்ட் இருக்கு, அக்கவுண்ட்குள்ள ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து கொடுக்க முடியுமா, ஒரு டூர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு கொடுக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல சஜஷனா இருக்கு. வேலண்டைன் சார் இப்ப ஒரு எக்ஸ்போல இருக்கிறனால குளோபல் யூனிட் பே ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஐடியா வந்து சொல்லி நம்ம கேட்கலாம். சரி, இந்த மாலை நேரத்துல வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் வெபினாரையும் மற்றும் கேள்வி பதிலையும் நம்ம சந்திச்சோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த குளோபல் யூனிட் பே டீம்ல ஒரு நபரா இருக்கேன் அப்படின்றதுல. இதுவும் வந்து நம்ம குளோபல் போர்ட்போலியோலயும் ஒரு 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 குளோபல் போர்ட்போலியோக்கு கீழே வருகிறது. நீங்க WCRU டோக்கனுடைய ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ வந்து இன்னும் அதிகமாகும். சரி, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோமோ இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய முன்னேறி இருக்கோம். இன்னும் நிறைய நடக்கும். நம்ம குளோபல் யூனிட் பே இன்னும் என்னென்ன எவல்யூஷன் கொடுக்க போகுது அப்படின்றத நீங்க பாப்பீங்க. சரி, அடுத்த வாரம் மாஸ்கோ டைம் 3 PM என்னுடைய டெக்னிக்கல் வெபினாரும் இருக்கு. அதே நேரத்துல மார்ஷியல் சாருடைய பிசினஸ் பிளானும் வந்து கொடுக்கப்படும். அதுவரை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.